ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க கூகுளோட குரோமை தான் அதிகமா பயன்படுத்துறீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் ஒளிஞ்சிருக்கு. அதை இன்னமும் நீங்க தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட குரோமை உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணாதீங்க. நிறைய பேர் மல்டிபிள் டேப்ஸை ஓபன் பண்ணிட்டு ஒரே ஒரு டேப்ஸ்ல மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணும் போது பேஜ் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னடா இது இவ்வளவு ஸ்லோவா இது ஓப்பன் ஆகுதா, என்ன காரணமா இருக்குன்னு நீங்களும் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் சின்ன விஷயம்தான். நீங்க தேவையில்லாத டேப்ஸை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அந்த பேஜ் ஃபாஸ்டா லோட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்துல நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்காக கூகுள் என்ன பண்றாங்கன்னா, கூகுளோட மெமரி சேவர் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி இன்ஆக்டிவேட் டேப்ஸ்லாம் இருக்குல்ல, ஐடென்டிஃபை பண்ணி அந்த லோ மெமரி ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சு. ஸோ இது ஒரு வகை. இன்னொன்று என்னன்னா, உங்களுடைய கூகுளோட குரோம்ல அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்கை நீங்க முறையா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க எந்த டேபை யூஸ் பண்றீங்களோ அதோட ஸ்பீடு செமையா இருக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கூகுளோட குரோமை பயன்படுத்தும் போது பிரத்யேகமா உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட குரோமை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 டாட் குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. அட்வான்ஸ்ட் இருக்கா, அதுக்கு கீழே டேப்ஸ் இருக்கா, அதுக்குள்ள போங்க. இன்ஆக்டிவ் ஆஃப்டர் 7 days. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெவர், 7 days, 14 days, 30 days. நீங்க கூகுளோட குரோம்ல மல்டிபிள் டேப்ஸ் ஓபன் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு சில டேப்ஸை மட்டும் தான் நீங்க பயன்படுத்துவீங்க. இப்படி பயன்படுத்தாத டேப்ஸ் என்ன பண்ணுன்னா, கொஞ்சோண்டு மெமரியை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அப்ப நீங்க முறையா பயன்படுத்தக்கூடிய அந்த டேப்ஸை வழியா நீங்க எந்த ஒரு பேஜை லோட் பண்ணீங்கன்னா லோடிங் டைம் அதிகமா இருக்கும். சோ இதை தவிர்க்கிறதுக்காக கூகுளோட குரோம் இந்த செட்டிங்கை கொடுத்திருக்காங்க. நீங்க முறையா பயன்படுத்திக்கங்க. இது என்ன பண்ணுன்னா, நீங்க பயன்படுத்தாத டேப்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடும். நிரந்தரமா க்ளோஸ் பண்ணி ஹிஸ்டரிக்கு அனுப்பிடும். அதுக்கு தான் இந்த செட்டிங். 7 நாள், 14 நாள், 30 நாள் எதை வேணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூகுள் குரோம் இதெல்லாம் நீ நெவர் கொடுத்துருங்க. நெவர் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமா இது ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இன்ஆக்டிவேட் டேப் நீங்க தான் போய் வாலண்டரியா மேனுவலா போயிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ பெட்டர் நீங்க இதை ஒரு டேட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா 7 டேஸ்க்கு அப்புறம் அந்த இன்ஆக்டிவேட் டேபை அப்படி தள்ளி விட்டுருவாங்க ஹிஸ்டரிக்கு. செமல 7 டேஸ்க்கு இல்ல, 7 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் 60 நாள் கழிச்சு அதை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணி அதை ஹிஸ்டரிக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தாங்க இந்த பகுதி கூகுளோட குரோம்ல இருக்கு. ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா கூகுளோட குரோமை அதிகம் பேர் பயன்படுத்துறாங்க வேர்ல்டு வைடா. ஸோ அதனால அந்த கூகுளோட குரோம்ல இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒன்றை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.